ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை Hare Krishna 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama 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 Hare Hare. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே லீலை செய்தார். மாநில நிர்வாகிகள் வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 7 பேர் தேர்ந்தெடுத்து அவங்களுடைய சூழலை அமைப்பை பொறுத்தளவு யாருமே வேலையை எடுத்துட்டு நீ அமைப்பு வேலை செய்யணும் என்னைக்கு நம்ம சொல்ல பெருமையும் இல்லை. அதனால வந்து முழுக்க நிர்வாகிகள் சொன்னார். அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்ல எல்லாம் சொல்லுவாங்க கேரளாவில் போகிறீங்க கேரளா வரனால அப்படி இல்லை. கேரளாக்காரங்களும் நம்ம பேரிட அகில பாரத அனுமன் சேனா ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இல்லை இந்தியா. அகில பாரத அனுமன் சேனா தேசிய தலைவர் சிட்கோ ராஜேந்திரன் இன்றைய தினம் மாநில செயற்குழு கூட்டம் கேரளா தமிழ்நாடு ஒருங்கிணைந்து மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தின் நோக்கம் இந்திய நாட்டில் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக இந்து சமுதாயத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அகில பாரத அனுமன் சேனா சார்பாகவும் கேரள மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அந்த அனுமன் சேனாவுடைய அமைப்போடு சேர்ந்து இந்த நாட்டில் தீவிரவாதத்தை ஒடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்து சமுதாயமும் தலைநிமிர்ந்து நடக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் நம்முடைய சமுதாயத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றால் மட்டும்தான் சமுதாயத்தை வந்து தலைநிமிர்ந்து செய்ய முடியும். இந்த தீவிரவாதத்தை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம கரெக்டா இருக்கணும். நம்ம சரியில்லை என்று சொன்னால் தீவிரவாதம் இன்னைக்கு வந்து ஆடிட்டே இருக்கும். இன்னைக்கு நாட்டில் தமிழ்நாடு எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா திராவிட கழகங்கள் இந்த நாட்டை குட்டிச்சோறு ஆக்கிட்டு கொண்டு இருக்காங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நாம இந்துக்களா இருந்தும் கூட கடவுளே இல்லை என்கின்ற மறுக்கின்ற ஒரு தீவிரவாத அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகளுக்கு நம்ம எல்லாம் ஓட்டு போடுறோம். இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம தான் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போகணும். இந்த நாடு ஆன்மீக நாடு, இந்த நாடு ஆன்மீக பூமி, இது பெரியார் பூமி அல்ல, இது ஆன்மீக பூமி என்று சொல்லி மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதல் குரலாக அகில பாரத அனுமன் சேனாவுடைய குரலாகத்தான் இருக்கும். இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆண்மை மகனாக இந்த நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் நாட்டுடைய பிரதமர் மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தான். அவர்களை ஆதரிப்பது என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. இருந்தாலும் இந்த நாட்டுக்காக யார் இந்து சமுதாயத்துக்காக யார் குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக ஆதரவை தருவோம் என்று சொல்லி கேரளாவில் வருகின்ற அத்தனை பேருக்குமே எங்களுடைய அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும். யார் அவனை தூங்க விட்டார் ஆராரோ, யார்
யாரவனை தூங்க விட்டாராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ. கன்னியரே கோபியரே வாரீரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. ഹനുമാൻ സേനയുടെ തമിഴ്നാട് കേരള സ്റ്റേറ്റിൻ്റെ പ്രധാനപ്പെട്ട കോഓർഡിനേറ്റർമാരുടെ ഒരു ശിക്ഷണ കളരിയാണ് ഇന്നിവിടെ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. നമ്മുടെ മഹത്തായ ഈ രാജ്യം വിദേശ ശക്തികളിൽ നിന്നും അകത്തു നിന്നുള്ള ഭീകരരിൽ നിന്നും വളരെയധികം ഭീഷണി നേരിട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു സാഹചര്യമാണ്. പഹൽഗാമയിൽ നമ്മുടെ രാജ്യത്തിനു വേണ്ടി ജീവൻ ബലിയർപ്പിക്കാൻ തയ്യാറായിട്ടുള്ള അതിർത്തി കാക്കുന്ന 26 ഭടന്മാരെയാണ് ഇസ്ലാമിക സ്റ്റേറ്റിൻ്റെയും വിദേശ രാഷ്ട്രങ്ങളുടെയും സപ്പോർട്ടോടുകൂടി പാകിസ്ഥാന്റെ മതവർഗീയ കഴുകന്മാർ വെടിവെച്ച് വീഴ്ത്തി. ഇന്ന് അതിനുള്ള തക്കതായ മറുപടി നമ്മുടെ രാജ്യത്തിൻ്റെ ആദരണീയ പ്രധാനമന്ത്രി നരേന്ദ്ര ദാമോദർ ദാസ് മറുപടി കൊടുത്തു കഴിഞ്ഞു. ഇന്ന് ലോകത്ത് തന്നെ ഇന്ത്യ രാജ്യത്തോട് കളിക്കാൻ പറ്റിയ ഒരു ശക്തി ഇല്ല എന്ന് തെളിയിച്ചുകൊണ്ട് പാകിസ്ഥാനെയെല്ലാം അക്ഷരാർത്ഥത്തിൽ അക്ഷരം മുട്ടിച്ചുകൊണ്ടുള്ള ബഹിരാകാശ സൈനിക നടപടിയാണ് ഇന്ത്യ നടത്തിയത്. ഈ ഇന്ത്യ രാജ്യം കൈയടക്കുവാൻ വേണ്ടി, അധിനിവേശം നടത്തുവാൻ വേണ്ടി സഹസ്രാബ്ദങ്ങളായി ഇവിടെ വൈദേശിക ശക്തികളും മുഗളന്മാരും ഹൂണന്മാരും അറബികളും പോർച്ചുഗീസുകാരും ഡച്ചുകാരും തുടങ്ങി നിരവധി രാഷ്ട്രങ്ങൾ നമ്മുടെ നശിപ്പിക്കാൻ നോക്കിയിട്ടും ഈ ഭാരത മാതാവ് ഈ ഭൂമിയെ ദേവിയായിക്കൊണ്ട് ആദരിക്കുന്നത് കൊണ്ടും ഓരോ സന്ദർഭങ്ങളിലും ധർമ്മത്തിന് ചുതി വരുമ്പോൾ ഈ മണ്ണിലാണ് അവതാര പുരുഷന്മാർ അവതാരമെടുക്കുന്നത്. അതുകൊണ്ടാണ് ഈ ഇപ്പോൾ പല രീതിയിലുള്ള അക്രമങ്ങളും വൈദേശിക വീഴ്ചകളും ഭീകര ബോംബാക്രമണവും വെടിവെപ്പുകളും പട്ടാളക്കാർക്കെതിരെ യുദ്ധമുണ്ടായപ്പോഴെല്ലാം ഇവിടെ നരേന്ദ്ര ദാമോദർ ദാസ്
വിവേകാനന്ദൻ എന്നാണ് അദ്ദേഹത്തിന്റെ പേര്. കാവ്യെടുത്തത് ലോകം ചുറ്റിയ നരേന്ദ്ര ചരിതം പാടുക നാം എന്നതാണ് നമ്മുടെ ഇന്ത്യ രാജ്യത്തിന്റെ പൈതൃകം. ആ പൈതൃകത്തിന് വെല്ലുവിളി നേരിടുമ്പോൾ ഒരു 10-20 വർഷങ്ങളോളമായി അഖില ഭാരതീയ ഹനുമാൻ സേന അതിന്റെ പ്രവർത്തകരെ ഈ രാജ്യത്തിന്റെ ധർമ്മം നിലനിർത്തുവാൻ വേണ്ടി, രാജ്യത്തിന്റെ ധർമ്മം കണ്ണിലെ കൃഷ്ണമണി പോലെ കാത്തു സൂക്ഷിക്കുന്ന ആയിരക്കണക്കിന് ചെറുപ്പക്കാരെ, ഭടന്മാരെ ഈ രാജ്യത്തിന്റെ ധർമ്മം കാത്തുരക്ഷിക്കാൻ വേണ്ടിയുള്ള പട്ടാള ചിട്ടയോടുകൂടി വളർത്തിയെടുക്കുന്ന ഒരു സംഘടനയാണ് അഖില ഭാരതീയ ഹനുമാൻ സേന. ഈ അഖില ഭാരതീയ ഹനുമാൻ സേന ഞങ്ങളുടെ റിക്രൂട്ട്മെന്റ് നടക്കുന്ന പ്രവർത്തകന്മാരെ വെറുതെ ഷാളണിയിച്ച് ഒരു പ്രദർശനമോ ഒരു ഉത്സാഹമോ ഉല്ലാസമോ അല്ല, ഇത് ഈ രാജ്യത്തിന് വേണ്ടി അവസാന ശ്വാസം വരെ വെളിയർപ്പിക്കുന്ന പ്രവർത്തകരെ തെരഞ്ഞെടുത്തുകൊണ്ടുള്ള ഷാളാണ് ഞങ്ങൾ അവർക്കിടുന്നത്. അത് ഈ രാജ്യത്തിന്റെ ബലിദാനികളാണ്, ഈ രാജ്യത്തിന്റെ അതിർത്തി കാക്കുന്ന, ഈ രാജ്യത്തിന്റെ ധർമ്മം കാക്കുന്ന, ഈ രാജ്യത്തിന്റെ പൈതൃകം കാക്കുന്ന, അവതാരങ്ങളെ കാക്കുന്ന, ശിലാ വിഗ്രഹങ്ങളെ, പ്രതിഷ്ഠാ സങ്കല്പങ്ങളെ കാത്തു നിൽക്കുന്ന, അതിനെ രക്ഷിക്കുന്ന ഇന്ത്യയിലെ ഒരേ ഒരു സ്വതന്ത്ര ഹിന്ദു സംഘടനയാണ് അഖില ഭാരതീയ ഹനുമാൻ സേന. ആ ഹനുമാൻ സേനയുടെ പ്രവർത്തനം ഈ രാജ്യത്ത് എന്തെല്ലാം രീതിയിലുള്ള ഭീഷണി വരുന്നു, അകത്തു നിന്നായാലും പുറത്തു നിന്നായാലും, ലവ് ജിഹാദായാലും ലാൻഡ് ജിഹാദായാലും വഖഫ് ബോർഡിന്റെ പ്രശ്നമായാലും ഒറ്റക്കെട്ടായി നിന്നുകൊണ്ട് തമിഴ്നാടും കേരളവും ഹിന്ദുവിനൊരു പ്രശ്നമുണ്ടെങ്കിൽ അവിടെ കേരളത്തിൽ ഞങ്ങളും, ഇവിടെ രാജേന്ദ്രജിയും ഷൺമുഖൻജിയെ പോലുള്ള ആരോഗ്യ ഘടകാത്തരായി ധർമ്മത്തിന് നേതൃത്വം കൊടുക്കുന്ന പ്രവർത്തകരും നേതാക്കന്മാരും സ്വജീവിതം ഈ ധർമ്മത്തിന് വേണ്ടി ദർപ്പിക്കാൻ തയ്യാറായി പ്രതിജ്ഞയെടുത്ത ഭഗവദ്ഗജൻ സാക്ഷിയാക്കിക്കൊണ്ട്, ശ്രീരാമചന്ദ്രനെ സാക്ഷിയാക്കിക്കൊണ്ട്, മുരുക ഭഗവാനെ സാക്ഷിയാക്കിക്കൊണ്ട് ദേവഗണങ്ങളെ മുൻനിർത്തി മുന്നോട്ട് പോകുന്ന ഹനുമാൻ സേനയുടെ പ്രവർത്തനം ഭാരതത്തിൽ അതിശക്തമായി സജ്ജമാക്കുവാൻ വേണ്ടി ഭാരതത്തിൽ മുഴുവൻ എല്ലാ സംസ്ഥാനങ്ങളിലും ഹനുമാൻ സേനയുടെ പ്രവർത്തനം, വായു എവിടെയുണ്ടോ, എവിടെ വായുപുത്രനുണ്ടോ അവിടെ ഹനുമാൻ സേനയുടെ പ്രവർത്തകരെ സജ്ജമാക്കാനുള്ള പ്രവർത്തനമാണ് ഇന്ന് ഈ കോയമ്പത്തൂരിൽ ഈ ഓഡിറ്റോറിയത്തിൽ വെച്ച്, ഈ ആശ്രമത്തിൽ വെച്ച് നടത്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. അതിന്റെ ഉദ്ഘാടനം ആരാധനായ നമ്മുടെ രാജേന്ദ്രജിയുണ്ട്, സന്യാസി വര്യന്മാരുണ്ട്, ഷൺമുഖൻജിയുണ്ട്, നമ്മുടെ സുരേജ് പോലുള്ള മാതാജികളും പോലുള്ള എല്ലാ നാഷണൽ ലീഡർമാരും ഈ സംഘടനയ്ക്ക് വേണ്ടി അഹോരാത്രം ആജീവനം അവസാന ശ്വാസം വരെ ഉറപ്പിച്ചുകൊണ്ട് നേതൃത്വം കൊടുക്കുമെന്ന് സാക്ഷ്യപ്പെടും. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் கோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் கோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த